அன்பு நேர்களே, வளைகுடாவிலேயே முகாமிட்டு இருக்கின்றான் லிங்கன், ஏப்ரஹாம் லிங்கன், ஜெரால்ட் ஃபோர்ட். இப்போ இதுல என்ன பிரச்சனை என்றால், இவங்களை இப்ப நீருக்கு அடியிலே, அதாவது இப்ப தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம சொன்னமில்லை, இன்றைக்கு இவங்களோட சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு அது சரி வராது, எப்படியும் முறையத்தான் போது அடிக்கத்தான் போறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் சவால் விட்டிருக்கிறார். இன்று காலை கூட அமெரிக்காவில் சவால் விட்டிருக்கின்றார். யுரேனியம் ஈரான் செய்யக்கூடாது, அவங்ககிட்ட கையில இருக்கவே கூடாதுன்னு நெய்னா மிகப்பெரிய ஒரு டோராலே பேசியிருக்கிறார். டெரர் டோனார், பெரிய டெரரா தான் பேசியிருக்கிறார். ஆகையினால யுத்தம் என்பது 99.9 உறுதியான விடயம்தான். என்றாலும் ஒரு சாக்கு போக்க சொல்லி பேச்சுவார்த்தைக்கு போகணும் இல்லை, பேச்சுவார்த்தை இருக்கிறார். இப்பொழுது அமெரிக்கா படைக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. யாரு? ஈரான்காரங்க. எதுக்கு? அவங்க நீருக்கு அடியில், நாங்க ஏற்கனவே சொல்லல 2 சப்மரைன் போயிட்டான். இப்ப மூன்றாம் நாள் போறான். அவனாரு? அவன் தற்கொலைக்காரன். இந்த படம் தாரம் பாருங்க, அதுல பாருங்கள். அது வந்துட்டு வெளியே அவங்களோட லோகம், அவங்களோட பிளாக்கோடான் வெளியாயிட்டாங்க. அதிரும் அமெரிக்கா படையென்றால் வந்திருக்கு. அதுல USA கப்பல்களுக்கு ஈரானின் நீருக்கு அடியில் ஸ்ட்ரெட் அண்டர் சி நீரடி சவால் விடுக்கின்றானாம். தெஹ்ரானின் 24 மணி நேர நீடித்துழைப்பு UUVக்கள் மற்றும் நசீர் தொடர் நீருக்கடியில் ட்ரோன்கள் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் 20% சீர்குலைச்சிடுச்சு. இப்போது 20% சீர்குலைஞ்சிருக்குது. அமெரிக்க கடற்படை ஆதிக்கத்தை சவால் செய்யக்கூடிய மிகப்பெரிய கரையோர மறுப்பு திறன்களை அறிமுகப்படுத்துகின்றது ஆப்போசைட் பக்கமாக ஈரான். ஈரான் பெரியவர் அவங்க இருந்து அவருக்கு எல்லாம் போட்டு காட்டுறாங்க, டிவியில பாருங்கள். பாரசீக வளைகுடா சக்தி மாற்றத்தில் அமெரிக்க கெரியர் தாக்குதல் குழுக்களுக்கு ஈரானின் ஸ்ட்ரெட் அண்டர் சி கொலையாளிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் குழு, தற்கொலையாளிகள். சரியா சொல்ல போனார் தற்கொலையாளிகள் சொல்லலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, சப்மரீன் 2 சப்மரீன் அனுப்பிட்டு இப்பொழுது 3வது சப்மரீன் இப்ப போகுது. அதுதான் வெளியே வருது, படத்துல பாருங்க. அப்ப அதாவது அங்கிருந்து, அதாவது அவங்களோட கடலுக்கு அடியிலிருந்து தாக்குதல் தொடுப்பது. இப்ப தெஹ்ரானின் கிட்டத்தட்ட ட்ரோன்கள் எண்ணெய் போக்குவரத்தில் 20% சீர்குலைச்சாச்சில் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அப்ப பாரசீக வளைகுடாவில் வரையறுக்கப்பட்ட நீரில் ஈரான் ஆளில்லா நீருக்கு அடியில் வாகனங்களை விரிவாக பயன்படுத்தும். ஆள் இல்லாம தான் தற்கொலையாளி போறாங்க. இது எப்படி இருக்குது? உலகின் மிகவும் மூலோபாய ரீதியாக உணர்திறன் வாய்ந்த நீர் வழிகளில் ஒன்றில் நிறுவப்பட்ட அமெரிக்க கடற்படை செயல்பாட்டு அனுமானங்களை நேரடியாக சவால் செய்யும் கடல்சார் மோதலுக்கு ஒரு நீரில் மூழ்கிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்தி ஈரான். திருட்டுத்தனமான கடலுக்கடியில் கொலைகாலிகள் இருந்து பல மதிப்பீடுகளை விவரிக்கப்பட்டுள்ள இந்த ஈரானிய நீருக்கடிகள் ரான்ஸ் புதிய மென்பொருளை மட்டுமல்ல, ஆழமற்ற கரையோர புவியில் அதிக வணிக போக்குவரத்து அடர்த்தி மற்றும் பாரம்பரிய நிலநீர் மேன்மையை கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்ச்சி இடத்தை பயன்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு வேண்டுமென்றே படை கட்டமைப்பின் அலுவலை கொடுக்கும் தந்திரமாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள். இப்ப வித்தியாசம் நாங்க சொல்ற வகையான கேக்கு சாப்பிடுற அந்த மாதிரி வகையான ட்ரோன்கள், வகையான ஏவுகணைகள் இப்போ குறிவைக்கப்படுறாங்க. நாம் அடிச்சு சொல்றோம், ஜெரால்ட் ஃபோர்டுக்கும் ஏப்ரஹாம் லிங்கன் அடிபட்டு சாகத்தான் போறாங்க நீருக்கு அடியில். பார்க்கலாம், மிகப்பெரிய மோலா தான் இருக்கும். அது உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிகளில் தோராயமாக கிட்டத்தட்ட 20% ஹாமஸ் ஜலச்சந்தி மற்றும் அருகில் உள்ள வளைகுடா கடல் பாதைகளை கடந்து செல்வதால் குறைந்த கையொப்பம் கொண்ட நீருக்கடியில் அமைப்புகளால் செயற்படுத்தப்படும் வரையறுக்கப்பட்ட இடையூறு கூட உலகளாவிய எரிசக்தி சந்தை அதிர்ச்சியை உருவாக்கக்கூடும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், எண்ணெய் தட்டுப்பாடு வரும், ஆயில் தட்டுப்பாடு ஆக மோசமாக இலங்கை தான் மிக அதிகமாக பாதிக்கும். என்றால் அது ஏற்கனவே அடிபட்டு செத்து ஒழும்பியே இப்ப ஒரு உசுரோண்டு காத்து குடிச்சு வரக்குள்ள இந்த சாரப்பாம்பு கொஞ்சம் காத்து பிடித்து எழும்புறா போல எழும்பி வரக்குள்ள எண்ணெய் என்றால் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த அளவு தூரம். ஆனால் இவங்க உடையாக இப்ப இலங்கை அரசுக்கு இந்த மாதிரி அறிவு கேறல. இப்படியான ஒரு நெருக்கடி நிலை வந்தால் இந்த கம்பெனி, இந்த ஸ்ரீலங்கா பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சேர்மன் எல்லாரும் உட்பட்டு நாம் என்ன செய்யலாம், இந்தியா ரஷ்யா கிட்ட எடுக்கலாம். அப்ப அது பேச்சுவார்த்தை பண்ணணும் இல்லை, அதை ஒன்று முன்ன நடக்கல. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சூறாவளி இயற்கை அழிவுகள் ஏற்பட்டால் அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணாதது போன்று இப்படி ஒரு உலக சண்டை ஒன்று வருமானம் நாம் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு இந்த இளைஞர் அரசாங்கம் இன்னும் அதை பத்தி யோசிக்கல. பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க.
வாகனத்தின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. இருப்பினும் அதன் பெரிய சுமை திறன் காரணமாக அது பல பேட்டரிகள் கொண்ட ஒரு கனரக போர்க்கப்பலை இடைமறைக்க முடியுமா? இவங்க இதிலான பிரிட்டிஷா வராங்க. அதுக்கு அடுத்த செய்தியா தாரமாறு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்குது. ஏப்ரஹாம் லிங்கன் பற்றியும் ஜெரால்ட் ஃபோர்ட் பத்தி மிகப்பெரிய செய்தி வந்திருக்குது. ஏற்கனவே ரிப்பேர்லாம் இருக்குது. ஆதாரபூர்வமா தாரம் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு கெரியருக்கு தான் நீங்க சரியா டார்கெட் பண்றாங்க. அப்ப ஏற்கனவே 2 மெரைன் சப்மெரைன் போய்கிறாள். இவன் 3ஆம் மெரைன் போறான். F-35C மின்னல் 2 போர் விமானம் அரேபிய கடலில் ஒரு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை அணுகிய ஈரானிய ராணுவ ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க சொன்னமில்ல. அந்த மாதிரி ஒன்றுக்கு பயத்தில ஓடி போறாங்கல்ல. இப்ப நீருக்கு அடியில விளையாட போறான். நீருக்கு அடியில யாரை சுடுவீங்க? நீருக்கு அடியில இருந்து தான் டார்கெட் பண்ண போறான். நாம ஏற்கனவே சொல்லமில்லை 700 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணி வார கெரியர்ஸ் எல்லாம் பார்த்து இங்க பிளான் கொடுத்தா 2 இருபக்க வடி. ஆனால் தரையிலிருந்து மும்முனை தாக்குதல், கடலுக்கு அடியே ஒரு முனை தாக்குதல் மாத்திரம். அப்ப சப்மரீன் இன்றைக்கு கிளம்பிட்டான். உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு கடலுக்குள்ள கிளம்புறான். காலையில கிளம்பிட்டான். அப்ப கிளம்பினான் இவங்க அங்கிருந்து நகரும் போது நம்ம சொன்னமில்ல 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வேறு நகரும் போது இங்கே டார்கெட் செய்யப்படும், குறிவைக்கப்படும். ஆக பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று. இந்த பின்னணியில் மைய செயல்பாட்டு கேள்வி, ஈரான் ஒரு அமெரிக்க கெரியல் தாக்குதல் குழுவை முற்றிலுமாக தோற்கடிக்க முடியுமா என்பது அல்ல, மாறாக அதன் அடுக்கு ஆளில்லா கடலுக்கடியில் உள்ள கட்டமைப்பு வரிசைப்படுத்தல் முறைகள், வழி செலுத்துதல், சுதந்திர கணக்கீடுகள் மற்றும் விரிவாக்க வரம்புகளை மாற்ற போதுமான ஆபத்து அடர்த்தியை விதிக்க முடியுமா என்பதுதான். இது இவங்களோட ஒரு தற்செயலான முயற்சி தான். ஆனாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் உங்க தாக்கு பிடிக்கிறது பொறுத்து, ஒவ்வொரு நேரம் உங்களோட தாக்குதல் பொறுத்து தான். கரை அடிப்பிலான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் வேகமான தாக்குதல் கைவினைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் விநியோகிக்கப்பட்ட குறைந்த அழுத்தம் கொண்ட நீருக்கடியில் தளங்களில் ஒட்டுமொத்த தாக்குதலை டார்கெட் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அடுக்கு லிட்டால் மறுப்பு என்று சொல்லி யுவிவி சகிப்புத்தன்மை மற்றும் ஆழத்திறங்கள் கொண்ட வளைகுடாவில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கரியர் அமைய போகுது. அறிக்கையிடப்பட்ட 24 மணி நேர சகிப்புத்தன்மை மற்றும் 200 மீட்டர் செயல்பாட்டு ஆழ விவர குறிப்பு பாரசீக வளைகுடாவின் ஒப்பீட்டளவில் ஆழமற்ற மற்றும் குழப்பமான ஒலி சூழலில் தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறதான் இந்த உத்தேசம். இந்த அலைந்து திரியும் மாதிரியானது வரலாற்று ரீதியாக வேகமாக தாக்குதல் கைவினை குழுக்கள் மற்றும் கரையை அடிப்படையாக கொண்ட மிகப்பெரிய தாக்குதல் ஒற்றிகை என்றும் பார்க்கலாம். அடிப்பட்டு சாகிறதுக்குரிய அத்தனை வேலைகளும் பார்க்கிறாங்க ஈரான் தாலிபான்கள். பார்க்கலாம் இவ்வளவு தூரம் இவங்களோட அதாவது இவங்க குறி வச்சு வாரது முற்றுமுழுதாக ஈரான் அதிபரையும் சுப்ரீம் லீடரையும் மகனையும். ஆனால் ஈரான் தரப்பால குறிவைக்கப்படுறது 2 கரியரையும் அடிக்கிறது. மிகப்பெரிய தாக்கம் என்னென்றால் இவங்க கரியர் 2ஐயும் அடி சாவடிச்சா மிகப்பெரிய கேவலப்படுத்தான். நசீர் தொடர் மற்றும் XLUUV தளங்கள் சமச்சீரற்ற தாக்கத்திற்கான சுமை திறன் அளவிடுதல். நசீர் 5 டர்பிடோ வடிவ கைவினை பொருளை மே 2023 சித்தரிக்கும் பந்தர் அப்பாஸின் படங்கள் முந்தைய ஈரானிய நீருக்கடியில் வடிவமைப்புகளுடன் ஒப்பிடும்போது அளவு மற்றும் சுமையில் அதிகரிக்கும் அளவை குறைக்கின்றது. டர்பிடோ போன்ற வடிவியல் நீர்மூழ்கி கப்பலுக்கு அடியில் வரிசைப்படுத்தல் மாதிரிகளுடன் பொருத்தக்கூடிய தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் ஹைட்ரோபேடிக் இழுவை குறைக்கிறது. துறைமுகங்கள், சிறிய கப்பல்கள் அல்லது மிட்ஜெட் நீர்முகி கப்பல்களிலிருந்து நெகிழ்வான ஏவுதலை அனுமதிக்கிறது. மிகப்பெரிய தளம் இது பல பேட்டரிகள் மற்றும் ஒரு கனரக போர்க்கப்பலை இடைமறிக்க முடியும். சமச்சீரற்ற கடற்படை போர் வடிவமைப்பு தத்துவத்தின் மையமான சகிப்புத்தன்மை போல மிகப்பெரிய தாக்குதல் களமாக நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல பந்தர் அப்பாஸ்லாம் பெரிய ஒரு வான வேடிக்கை நிகழ இருக்குது. முதல் ஹாமஸ் ஜலசந்தி நாம ஏற்கனவே அதை நாம் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். இவங்களோட டார்கெட் என்ன? இவங்களோட டார்கெட் ஹாமஸ் ஜலசந்தியில இருந்து
நேரடி non-stop தாக்குதலை தொடுத்து பந்தர் அப்பாஸுக்குள்ள பூர்றது. இப்ப பந்தர் அப்பாஸுக்குள்ள இவங்க பூர்வாங்க என்றால் முற்றுமுழுதாக ஹாஃபிஸ் ஜலசந்தி இவங்க அமெரிக்காட கட்டுப்பாட்டுக்கு வரும். கட்டுப்பாடு வருமானால் மிகப்பெரிய இழப்பு இருக்கும். ஆனாலும் முன்னணியா பார்க்கலாம். இப்ப நாம பலமுறை சொல்லியிருக்கோம் இது. இப்போ பந்தர் அப்பாஸ்ல பூர்றப்ப அவங்களோட டெல்டா படையும் பூர போகுது. இப்ப டெல்டா படையும் அது மிக நுணுக்கமான ஒரு தாக்குதல் படை தானே தூக்குறது. முடியுமான வரை ஈரானிய ராணுவ தளபதிகளை உயிருடன் பிடிப்பது. இது சாத்தியப்படுமா என்று நாங்கள் பிறகு பார்க்கலாம். இதுதான் மாஸ்டர் பிளான் என்று சொல்லி ஒரு விடயம் கசிந்திருக்குது. அப்ப ஆக நாம பலமுறை சொல்லி பார்த்தா பந்தர் அப்பாஸ் ஜலச்சந்தில தான் முதல்ல போர் தொடுக்கிறால் ஒயில் போக்குவரத்தை முள்ளா அடிக்கிறது. ஒயில் போக்குவரத்தை புள்ளா டிரான்ஸ்போர்ட் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அங்கிருந்து இனி நகர இயலாது. இப்ப எப்படியும் குழப்பத்துக்குள்ள ஒயில் போக இயலாதானே. அப்ப அங்க தொடராக இது உடன் முடிகிற மாதிரி இந்த யுத்தம் இல்லை, மிகப்பெரிய தொடர கொடுக்கும். அமெரிக்காவின் டார்கெட் என்னென்றால் பந்தர் அப்பாஸ் தான் பூர்றது. இவங்களை ஈரான் டார்கெட் என்ன ஜெராடையும் லிங்கனையும் அடித்து சாவடிக்கிறது. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சாத்தியம் எல்லாம் இல்லை பார்க்கலாம். இதெல்லாம் வெளிவருகின்ற செய்திகள் தான். பல டொமைன் ஒருங்கிணைப்பு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, அவங்க பெரிய கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. 2025 ஆண்டில் ஒரு இந்துஸ்தான் டைம்ஸ் வீடியோ ஒன்றும் அதுதான். ஈரான் ஒரு தரைவழி நீர்முகி கப்பல் இருந்து ஏவப்படும் தற்கொலை ட்ரோனை வெளியிட்டது. இது உலகிலேயே முதன்மையானது என்று கூறுகிறது. இந்த அமைப்பை குறுக்கு டொமைன் படைப்பின் பெருக்கியாக வடிவமைக்க, அதாவது இவங்களுக்கு மிகவும் இரகசியமான முறையில இவங்கள ராடாருக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டாவை காட்டிட்டு அது பூர போகுது. அப்படி ஒரு பூரம் என்று சொன்னால் மிகப்பெரிய சேதத்தை இவருக்கு நெய்னாட தரப்பு கொடுக்கும். இப்ப நெய்னா இன்றைக்கும் சவால் விட்டிருக்காருல்ல, அது ஒரு கோலம் நீங்க உங்கள்கிட்ட யூரியம் இருக்கவே கூடாது. அதைத்தான் அவர் மீண்டும் இன்றைக்கு கூட அவர் வலியுறுத்தி நேற்றும் கூட வலியுறுத்தி பேசியிருக்கிறார். மார்த்தட்டுகின்றார், ஈரானை நாங்கள் விடப்போதுன்னு சொல்றார். கிட்டத்தட்ட 120 டன் இடப்பெயர்ச்சியுடன் இந்த டீசல் மின்சார கப்பல்கள் நீடித்த நீல நீர் சாய்வுத்தன்மையை விட திருட்டுத்தனம் மற்றும் கடலோர சூழ்ச்சி திறனுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. அதான் திருட்டுத்தனம் என்பது எந்த ராடாருக்கும் காட்டாதுங்க. அவங்களும் திருடன் தான், இவங்களும் திருடன் தான். ரெண்டும் இந்த கள்ளன் திருடன் பொலிஸ் விளையாட்டு தான். எவ்வளவு தூரம் தாக்கு அந்த ஆளால தாக்குதலை பார்ப்போம். இவ்வளவு தூரம் இவங்க தாக்கு பிடிக்கிறாங்க. அடுத்து ஷாரனர் யூபிக்கள் அலைந்து தெரியும் ஸ்ட்ரைக் ட்ரோன்கள் மற்றும் தற்கொலை வகைகள் நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகள் சிக்கலாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறந்த தந்திரோபாயமாக என்று சொல்றாங்களே. இது சரியா சொல்ல போனால் வேறு இந்த செய்திக்குள் நாம மிக குறிப்பிடமாக சொல்ல வேண்டால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இந்த ஆளில்லா ட்ரோன்ஸ்கள் மூலம் ஏற்கனவே ஏற்கனவே முயற்சியானது 2-3 முயற்சியில ஒன்று அடிபட்டு செத்துச்சு. யாரு இவங்கட பக்கத்தாலே. இப்பொழுது ராகி போன்ற செயல்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஈரானின் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், நீருக்கடிகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட வேகமான தாக்குதல் படகுகள், கிட்டத்தட்ட 30 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற கடற்படை சொத்துக்கள் ஆகியவற்றின் காரணமாக கடலில் ஈரானுக்கு ஒரு நன்மை இருக்கக்கூடும் என்றுதான் உலக பரப்பில் சொல்றாங்களாம். 30 நீர்மூழ்கி கப்பல், இப்போ 1-2 அல்ல, 3 போதான் இருக்கே, கடலுக்குள்ள இன்னும் இருக்கே, அதுக்குள்ள எல்லாம் இருக்கான் தானே. ஆள் இல்லாம அனுப்புறாங்க, தற்கொலை பிரிவு மாதிரி ஆள் போட்டும் அனுப்புறாங்க. இயக்குனர் நாயகம் அனுப்புறாங்க, இயக்குனர் இல்லாமலேயும் அனுப்புறாங்க. மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. பார்க்கலாம், இது ஒரு சாத்தியமான நிலைப்பாடுதான். ஈரானின் புத்தம் புதிய ஆயுதங்களும் புதிய முயற்சி. சீனாவும் வகையான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறான். இது சரியா சொல்ல போனால் அண்டர் சீக்கில் கடலுக்கு சுயஸ் கரியர் குரூப் இந்த பெர்சியன் கல்ஃப் ஷிப். இதை சரியாக நாமல் சொல்லுவதனால் யுஎஸ் சொல்ல போனால் அண்டர் சீ கடலுக்கு அடியில் கொலையாளி. இதுதான் தமிழ் வார்த்தைங்களே. அதுக்கு மேல அதானே அண்டர் சீ கில்லர்ஸ். பார்க்கலாம், அடுத்த காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.